Hi guys, welcome to our channel Sony Times. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஒரு பச்சை பயிறு குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் நம்ம பச்சை பயிரை தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அது 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் வச்சுக்கணும். குக்கரில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது எண்ணெய் கடலை எண்ணெய் அது போல் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம அது சூடானதுக்கப்புறம் நம்ம பிரியாணி இலை போட்டுக்கணும். அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். அது நல்லா இதுவாகட்டும், பொரிச்சு வர மாதிரி நல்லா இதுவாகட்டும், கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் ஒன்றுத்தை சாப் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. இது போல் கொதித்து வந்தோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது கல் உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் இது ஆகிடும். அப்புறம் நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வெளிலேருந்து வாங்கிக்கலாம், இல்லை வீட்டில் செஞ்சதும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா தொலைவி விட்டுக்கோங்க. நல்லா தொலைவி விட்டதுக்கப்புறம் தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு தெரியாது, அந்த ராவான டேஸ்ட்டு. அதனால் நல்லா தொலைவி விட்டுக்கோங்க. தொலைவி விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா ஊற்றி கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிட்டு நல்லா கலக்கினதுக்கப்புறம் இதில் காரப்பொடி போட்டுக்கலாம். காரப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் காரப்பொடி போட்டுக்கிட்டு அப்புறம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். அது 2 ஸ்பூன் போடணும். காரத்தூள் 1 ஸ்பூனு. அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள். உப்பு போட தேவையில்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். ஃபஸ்ட்டே வெங்காயம் இது பண்ணும்போது போட்டோம்ல, அதனால் உப்பு தேவையில்லை நமக்கு போட. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த பேஸ்ட் வச்சு இது பண்ணி எடுத்துடுங்க. நல்லா இது பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கணும். தேங்காய் பால் ஊற்றுற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் என்னால் காமிக்க முடியல. தேங்காய் பால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அது ஊற்றினதுக்கப்புறம் நம்ம பச்சை பயிறு ஊற வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம போட்டுடலாம். அது போடுற வீடியோவும் மிஸ் ஆகிடுச்சு.
அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. நல்லா ஊற்றிக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சுக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். மூணு விசில் வந்துச்சு, இப்போ எடுத்துடலாம். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியாது, அது நல்லா இதுவாக இருக்கும், ஸ்ட்ரிங்காக இருக்கும். இதை நல்லா நமக்கு தொலைவி விட்டுக்கலாம். இது தொலைவி விடும் போதே நம்ம கொஞ்சம் மசிச்சு விட்டால் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு மசிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பச்சை பயிறு குழம்பு ரெடி. இதை நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு 3த்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இடியாப்பத்துக்கு எதுக்கு வேணாலும். சரி, பாய். நெக்ஸ்ட் வீடியோ.